மக்களே இன்னைக்கு வந்து செம்ம ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 300 முட்டைகள் இடுமா. அது மட்டும் இல்லாம ஒரு கோழி பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு. அதுவும் இல்லாம அதோட ரத்தம் கூட கருப்பு கலர்ல இருக்குமா. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கோழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட வந்து திரு தங்கதுரை இருக்காங்க. அவங்க வந்து எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில் நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ, இந்த எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோ? நீங்க ப்ரோ நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதை விட நம்ம கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்கும் ப்ரோ. 5 வருஷத்தில் மாமா கிட்ட ஒரு 7 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தொழில் எப்படி பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எப்படி ஒரிஜினல் பேரண்ட் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதுன்றது அளவு நம்ம எல்லாருமே மாமா கிட்ட தான் கற்றுக்கிட்டு நான் இந்த ஃபார்மை தொடங்கி ஒரு 7 வருஷம் ஆச்சு ப்ரோ. இப்போ நம்ம ஃபார்ம்ல 7 வருஷமா என்ன வகையான கோழிகளை நீங்க வளர்த்து? ப்ரோ நம்ம கிட்ட இந்த சோனாலி கோழி இருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க, தமிழ்நாடு இப்போ போட்டி போட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா போட்டி போட்டு இருக்கிற சோனாலி வந்து ஒரிஜினல் பிரீட் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம அது மட்டும் இல்ல ப்ரோ, நம்ம கிட்ட அசில் பெருவோட இருக்கு, அதுல தூய பெருவோட இருக்கு, சிறுவடி இருக்கு ப்ரோ. நாட்டுக்கோழி மொத்தம் 3 ரகம் இருக்கு. 3 ரகமும் நம்ம கிட்ட இருக்கு. சோனாலி ஒரிஜினல் பிரீட் இருக்கு ப்ரோ. அது மட்டும் இல்லாம இந்த கடகநாத் இருக்கு. இந்த கறி, கண்ணு, ரத்து எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாம் கருப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கோழி வந்து இப்போ சோனாலிக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கா போன ஒரே கோழி வந்து கருங்கோழி தான், கடகநாத்னு அந்த கோழி இருக்கு ப்ரோ. அது ஃபுல்லா மெடிசன் யூஸ் ஆகுது. சரிங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாம இந்த வாத்துகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ, ரகம் நம்ம கிட்ட 4 வகையான வாத்து இருக்கு ப்ரோ. கூசு வாத்து இருக்கு, அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. ஒயிட் பேக்கின் இருக்கு, அது பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க. நாட்டு வாத்து இருக்கு, அப்புறம் மணில வாத்து இருக்கு ப்ரோ. சரி, இந்த மார்க்கெட்லயே இப்ப டிமாண்டான கோழினா நம்ம எதை சொல்லலாம்? சோனாலி கோழி தான் ப்ரோ. சோனாலி கோழி, நாட்டுக்கோழி எப்பவுமே மார்க்கெட் குறையவே குறையாது. உங்களுக்கு எந்த சைஸ்ல டேவிட் வித்தாலும் லாபம், உங்களுக்கு மந்தோட பெருசு எந்த சைஸ் வித்தாலும் லாபம் தான் ப்ரோ. லாபம் தான். சரி, ஏன் அப்ப இந்த கருங்கோழி வந்து மெடிசனல் பெனிஃபிட் அதிகமா இருக்குல்ல, ஏன் நம்ம அதை வந்து இப்ப ட்ரெண்டை விட்டு போயிடுச்சுங்களா? ஏன் இல்ல ப்ரோ, அது வந்து ஃபர்ஸ்ட்ல வரும்போது நம்மளுக்கு எல்லாருமே ஒரு இது மாதிரி தெரியுது. எப்படி சொல்றதுன்னா வச்சுக்கோங்க, எனக்கு அந்த கருங்கோழி பார்த்தா ஒரு சில பேர் பயம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா பிளாக்காவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு மெடிசன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆளுங்க பணக்காரங்க வந்து சொல்லிட்டானுங்க இந்த கோழி எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் பாதியில அப்படியே நிப்பாட்டாங்க. அந்த மோஸ் அது யாருக்கும் தெரியல. ஆனா சோனாலி மோஸ் தெரியும். சோனாலி வந்து வருஷம் ஃபுல்லா முட்டை வச்சுட்டு தான் இருக்கு. அதாவது முதல்ல ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா சோனாலியை விட இந்த கருங்கோழி தான் நிறைய வியாபாரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ப்ரோ. இப்ப நீங்க இந்த 7 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஆரம்பத்துல எவ்வளவு முதலீடு போட்டீங்க ப்ரோ? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்களா, நீங்க அதிக முதல்ல போட்டு அதிக லாபத்தை எதிர்பார்க்கறது தப்பு ப்ரோ. நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து 500 கோழி தான் ஆரம்பிச்சேன். இப்போ எங்கிட்ட இந்த ஃபார்ம்ல மட்டுமே 3000 கோழி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி 10 ஃபார்ம் இருக்கு ப்ரோ. இந்த சோனாலி கோழி பாருங்க, இந்த ஃபார்ம்ல நான் பாக்குறேன் 3000 கோழி இருக்குன்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்கும்போது நம்ம கம்மியா வளர்க்கணும் ப்ரோ. ஒரு 500 கோழி வளங்க, அதோட உங்களோட ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நீங்க எப்படி சேல்ஸ் பண்றது, இல்ல எப்படி இன்னும் நம்ம அதிகமாக வளர்த்து நம்ம எப்படி ஒரு இது இன்கம் வருது நம்மளுக்கே தெரியும் ப்ரோ. இன்னொரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட, இந்த முட்டை வந்து எந்த கோழி அதிகமாயிடும் ப்ரோ? முட்டை வந்து என் காமனா எல்லா கோழியுமே முட்டை அதிகமாயிடும் ப்ரோ. இதுல நம்ம கிட்ட ரொம்ப அதிகமாயிடுறது, ரொம்ப மக்கள் விரும்புறது என்ன கோழின்னு கேக்குறீங்க? எல்லாம் சோனாலி கோழி தான் ப்ரோ. சோனாலி கோழி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க 300 முட்டை இடம், 350 முட்டை. அந்த இல்ல ப்ரோ, 240 to 250 வரை கன்ஃபார்ம் இடுது. 100% அதுக்கு நான் கேரண்டி ப்ரோ. பராமரிப்புனா நம்ம எப்படி பண்ணணும்? இந்த சோனாலி கோழினா நம்ம நாட்டு கோழினா எங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 2 கோழி 3 கோழி வளர்ப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த சோனாலி கோழி எடுத்து வளர்க்கலாமா? ப்ரோ நீங்க காமனா எல்லாருக்குமே வளர்க்கலாம். இப்போ நீங்க எப்படி சொல்றதுன்னு வச்சுக்க, சோனாலி பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து முட்டையிற தன்மை மட்டும் தான், அடை உட்கார தன்மை கிடையாது. வருஷம் ஃபுல்லா முட்டை வச்சுட்டே தான் இருக்கு. வருஷத்துக்கு 240 to 250 முட்டை வரையும் இடுதுங்க. அதனால முட்டை மட்டுமே எனக்கு வேணும், இல்லை நான் முட்டை மட்டும் சேல்ஸ் பண்ணுறேன், ஒரு கடை மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சோனாலி எடுத்துக்கலாம். நீங்கள் காமன் எப்படி நீங்கள் நாட்டுக்கோழி ஏதோ அதே தான் சோனாலியும். இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கும், இது முட்டையிட்டு குஞ்சு பெரிக்காது. இது ரெண்டு தான் ஒன்று. முட்டை மட்டும் தான் இட்டுட்டே இருக்கும். கம்மி முதல் அதிக லாபம் தர ஒரே கோழி சோனாலி கோழி தான் ப்ரோ. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த முட்டை கருவுல பாத்தீங்கன்னா 2 முட்டை, அதாவது மஞ்சள் கருவு இருக்கும், அது மாதிரியான கோழிகள்லாம் இருக்கு ப்ரோ. அந்த கோழி வந்து மொத்தம் 3 ரகம் இருக்கு. அதுலயே
போந்தா கோழின்னு சொல்லுவாங்க, கிரேஜா சொல்லுவாங்க, கிராம பிரியா சொல்லுவாங்க, அப்புறம் விவி 318 சொல்லுவாங்க. இந்த கோழி எல்லாமே ரெண்டு கரு முட்டையிறது தான். ரெண்டு கரு இருக்கும். ஆனா அது அடை வைக்க முடியாது. நாம இது முட்டையை சேல்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ அந்த கோழி எல்லா கோழியுமே அது மாதிரி தான் இடுமா, இல்ல வந்து ஏதாவது 1-2 தான் நம்மளுக்கு கிடைக்கும் ப்ரோ? இப்போ நீங்க 100 கோழி வரைக்கிறீங்கன்னா அதுல ஒரு 80% அந்த மாதிரி இடும் ப்ரோ. உங்களுக்கு 2 கரு முட்டை இருக்கும். ஒரே கோழியில வந்து 2 கரு முட்டை இருக்கிற ஒரே கோழி வந்து கிரிராஜா கோழி மட்டும்தான். இப்போ முட்டை வந்து எவ்வளவு ரேட்டுக்கு நாட்டு கோழி முட்டைனா எவ்வளவு ரேட்டுக்கு உங்க அதாவது பண்ணையில இருந்து டைரக்டா போயிட்டு இருக்கு? இப்போ நம்ம தர்மபுரியில பாத்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து இப்போ 10 to 5 ரூபா வரைக்கும் விற்கிது. அதே திருநெல்வேலியில் போனீங்கன்னா உங்களுக்கு முட்டை 20 to 25 ரூபா விற்கும். அது இந்த மாதிரி தஞ்சாவூர் அந்த மாதிரி போனீங்கன்னா 20 ரூபா முட்டை நாட்டுக்கோழி முட்டை. அதே ரேட்டுக்கு வந்து சோனாலி கோழி முட்டை போகுது. நாட்டுக்கோழி என்ன முட்டையில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அனைத்து பெனிஃபிட்டும் வந்து சோனாலி கோழி முட்டையிலே இருக்கு. உங்களுக்கு ரெண்டுத்துக்கு பெருசு டிஃப்ரெண்டே தெரியாது. கோழியும் சரி முட்டை சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்க ப்ரோ, இப்போ நீங்க சிறுவடை பெருவடை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ? பெருவடைன்ற பொறுத்தவரை நம்ம சண்டைக்கோழி அந்த கிராஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் அது பெருவடை. ஃபுல்லாக ஏ டு செட்டு எல்லாமே சண்டைக்கோழி மாதிரி இருக்கும். காலு நல்லா பெருசா இருக்கும். கோழி நல்லா முதுகு விரியில வந்து சண்டைக்கோழி மாதிரி இருக்கும் ப்ரோ. நல்லா பார்க்க அவ்வளோ அழகா. இந்த சிறுவடைன்றது இந்த நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் இந்த கிராமத்தில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த கோழி தான். சிட்டோட தான் 1 to 1.5 கிலோ தான் வெயிட் வரும். குஞ்சு பெரிக்கிற தன்மை அதிகமா இருக்கும். அது குஞ்சு பெரிக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெருவடையில. ஆமா, அது கிலோ கணக்குல எவ்வளவு வரும்? நாம எதுவுமே கிலோ கணக்கு கொடுத்துட்டு இருக்கு ப்ரோ. பீஸ் கணக்கு தான் கொடுத்துட்டு இருக்கு. பெருவடை கோழி மட்டும் நம்ம அசில் பெருவடை மட்டும் கிலோ கணக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரியில யாரும் கொடுக்க முடியாத ரேட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ரேட் சொல்றேன், நம்ம சேனல்ல 250 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் ஒரு கிலோ. பெருவடை வந்து வளரும் அப்படின்னா எத்தனை கிலோ வரைக்கும் வளர்க்கலாம் ப்ரோ? உங்களுக்கு சிறுவடைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 1.5, பெருவடைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4.5 கிலோ வரும். அதே உங்களுக்கு அசில் பெருவடும் அதே மாதிரி தான், உங்களுக்கு 2 to 4 கிலோ வரையுமே வரும். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கோழி வளர்க்குறவங்க வந்து அதிக கெயின் ஆகணும், வெயிட் அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோழி இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன கோழி ப்ரோ? ப்ரோ இருக்கு ப்ரோ, நம்ம கிட்ட கோழி இருக்கு. எல்லாத்துக்குமே கோழி இருக்கு. உங்களுக்கு 6 கிலோ இல்ல 8 கிலோ இல்ல 10 கிலோ வரையுமே கோழி இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. இருக்குங்களா? ஆமா ப்ரோ. அது என்ன மாதிரியான கோழி? வான்கோழி தான் ப்ரோ. டர்க்கின்னு சொல்லுவாங்க. வான்கோழி உங்களுக்கு பிரியாணியாக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். பார்க்க மயில் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் ப்ரோ. இந்த வெயிட் கெயின் ஆகும் 10 கிலோ அப்படின்னு சொல்றீங்க. அது எத்தனை மாசத்துல நம்மளால வெயிட் கெயின் பண்ணலாம்? காமனாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, வான்கோழி ஃபீமேல் வந்து உங்களுக்கு 6 கிலோ வரும் ப்ரோ. அது மேல் வந்து உங்களுக்கு 8 to 10 கிலோ வரையும் வரும். அதுக்கு ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 10 மந்த்தாவது ஆகும் ப்ரோ. 10 மந்த் ஆகும். இப்போ இந்த வான்கோழிலாம் வந்து எந்த இடத்துல சேல் ஆகும்? நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு 10 கிலோ தேவைப்படாதுல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த இடத்துல அது வளர்க்குறது கரெக்டாக இருக்கும்? நகர்ப்புறமா இல்லை கிராமப்புறமா அந்த மாதிரி? அப்படி இல்லை ப்ரோ. நீங்க கிராமத்துல இந்த நகர இப்போ எல்லா சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்போ மாடிக்கு மேல இந்த காய்கறி தோட்டம் வளர்க்குற மாதிரி இப்போ மாடிக்கு மேலே எல்லா இடத்துலையுமே ஃபார்மாக வச்சிருந்தது. இப்போ நீங்க ஒரு காமனாக ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த முஸ்லீம் வீட்டானு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே பார்த்தா வீடு அவ்வளோ அழகா இருக்கும். மேலே வந்து ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கோழியுமே வச்சிருப்பாங்க. அதுலேயும் இந்த அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வான்கோழி தான். வான்கோழி வந்து இந்த ரம்ஜான் டைமு, கிறிஸ்மஸ் டைமு, அந்த டைம்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத ரேட் அவர் போகும். நீ இப்போ இந்த கோழிலாம் எவ்வளோ போகணும்னு எதிர்பார்க்குறீங்க? நார்மலாக இப்போ நம்மகிட்டே வச்சுக்கோங்க, அசில் பீரியட 250 ரூபா தரேன். மற்ற கோழி ஒவ்வொரு ரேட்டு. ஆனால் வான்கோழி மட்டுமே கிலோ வந்து 600 வரையும் போகுது. ஆமா, 1 கிலோ 600 ரூபா. 10 கிலோ கணக்கு போட்டுக்கோங்க நீங்களே. அது மட்டும் இல்லை ப்ரோ, நம்மகிட்ட இந்த நாட்டுக்கோழி இந்த சோனாலி கோழி எல்லாமே நம்மகிட்ட வெயிட் வரும் ப்ரோ. இந்த சோனாலி கோழி மட்டும் தான் அதிகபட்சமே சேவல் வந்து 2 கிலோ தான் வரும். ஆனால் அந்த அசில் பேரோட இருக்க பாருங்க, சேவல் வந்து 4 கிலோ வரையுமே வருது. சரிங்க. இப்போ இந்த கருங்கோழி இருக்குல்ல ப்ரோ, மெடிசனல் வேல்யூ அப்படின்னா எதுக்காக வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ அது பண்ணையா பண்றது நல்லதா இல்லை வந்து 4-5 கோழி மட்டும் வளர்க்குறது நல்லதா? ப்ரோ நீங்கள் அது ஃபார்மாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 4-5 கோழி மட்டும் வளர்க்குறதுனா அழகாக சும்மா வளர்த்துக்கலாம் தவிர, உங்களுக்கு அதில் ஒரு இன்கம் வேணும், எனக்கு இந்த கருங்கோழி பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வளர்க்குறீங்களா, நீங்கள் முட்டையாகவும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு சோனாலி எந்த அளவு முட்டையிடுதோ அதுவும் அந்த அளவு கருங்கோழி முட்டையிடும். கருங்கோழி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு குறையாம 200 முட்டை தரும் ப்ரோ. அது இல்லாத உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன். நீங்கள் முட்டை கருங்கோழி முட்டை வேஸ்ட்னு சொல்கிறீங்க. கருங்கோழி முட்டை நீங்கள் தூங்கி எழுந்து தினமும் ஒரு முட்டை வந்து உடச்சி குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியெல்லாம் பயங்கரமா இருக்கும். கால் கை முட்டி இந்த வலி வராது. இது வந்து நான் சொன்னல, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, இருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் சுகரு, மஞ்சா காமலை, ஆஸ்துமா எதுவுமே வராது கருங்கோழி சாப்பிட்டா. எல்லா மெடிசன் வேல்யூவும் அதுதான் இருக்கு, கருங்கோழி தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க ஒரே காரணம் வெறுக்கிறது வந்து கருப்பாகிறது மட்டும் தான். கருப்பாகிறதுல அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். சீரியஸாகவே கருங்கோழி வந்து நல்ல இனிப்பு தன்மையாக, கோழியில் இனிப்பு தன்மையாக இருக்குது கருங்கோழி மட்டும் தான் ப்ரோ. சரிங்க ப்ரோ, இப்போ கருங்கோழி அப்படின்னாவே ரத்தமும் கருப்பாக தான் இருக்குமா? ஆமாம் ப்ரோ, ரத்தம்
ஸ்கின்னு மேல கண்ணு கருப்பு எல்லாமே கருப்பு தான் bro. கருப்பா தான் இருக்கும். ஓகே. பிளட்ல இருந்து இப்போ எல்லாமே இந்த கருப்பு தான். கருங்கோழியும் வந்து நீங்க எவ்வளவுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எத்தனை கோழிகள் வாங்கலாம் உங்களுக்கு? ப்ரோ நம்ம கிட்ட மற்ற இப்போ சின்ன கோழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 30லேருந்து நம்ம ஆல் இண்டியா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் இண்டியா வந்து நம்ம வண்டி போயிட்டு இருக்கு. அது இப்போ நீங்க ஒரு 50னா கூட நம்மளால வாங்கிக்க முடியும். இப்போ நீங்க 30, 50, 100, 500, 1000 நீங்க எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். அப்புறம் இப்போ நீங்க வாத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எவ்வளவு முட்டை இடும், அது வெயிட் கெயின் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ப்ரோ மொத்தம் வந்து வாத்து வந்து 4 வகையான வாத்து இருக்கு. என்னன்னா கேட்குறீங்களா, மணிலா இருக்கு, கூஸ் இருக்கு, ஒயிட் பேக்கின் இருக்கு, நாட்டு வாத்து இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொன்றும் சொல்ற பாருங்க. இந்த கூஸ் வாத்தை பொறுத்தவரை கழுத்து நீட்டாகவும் நல்ல ரெக்க பெருசா அந்த தண்ணியில் நம்ம இந்த ஃபோட்டோலாம் வரும்போது இந்த கூஸ் வாத்து மட்டும் தான் வரும். அது வந்து அதிகமாக முட்டையிடாது ப்ரோ. 4 முட்டை இல்லை 5 முட்டை தான் இடும். அதுவே அடை வச்சுக்கும். அது இந்த பால் தனித்தனியே பிரிக்கிற எடுக்கிற ஒரே வாத்து அந்த கூஸ் வாத்து அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த வாத்தான டிமாண்ட் அதிகம். அது ஆனால் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. நீ எவ்வளோ வேணாலும் நீங்கள் நம்மகிட்ட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எங்கேயும் கிடைக்காது. அதில் மணிலா வாத்து இருக்கு பாருங்க. இந்த மூஞ்சில் ரெட் கலர்ல இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். வாத்துல வந்து பறவை ஒரே ரகம் மணிலா வாத்து தான். அதுவும் முட்டை வச்சு அடைப்பு இருக்கும். இந்த 2 வாத்து மட்டும் தான் முட்டை வச்சு அடைப்பு இருக்குமே தவிர இது எந்த வாத்து அடைப்பு இருக்காது. அதுல பறக்கிற தன்மை இருக்கு. முட்டை வந்து மணிலா வாத்து 20 முட்டை வரையும் இடும் ஒரு வாத்து. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 சீசன் இருக்கு. அதுக்கு கூஸ் வாத்துக்கு 2 சீசன் இருக்கு. இந்த ஒயிட் பேக்குன்னு சொல்றீங்களா, அந்த முட்டைக்காகவும் கறிக்காகவும் இந்த கேரளாவில் ரொம்ப டிமாண்டா போறது. எப்பவுமே தேக்கம் இருக்குதுல. இந்த கேரளாவும் சரி மற்ற ஏரியாவும் சரி இந்த வாத்துக்கறி இப்போ எங்கே போனாலே கடையில் போனால் நம்ம கோழிகறே சாப்பிட்றவங்க பதில நிறைய இந்த வாத்துக்கறி சாப்பிடுவாங்க. அந்த இடத்துலமே இந்த ஒயிட் பேக்கின் கறியும் அதிகமாக விடும், முட்டையும் அதிகமாக போடும். அது இப்போ இது கோழி மாதிரி தான். ரெகுலராக முட்டை வச்சுட்டே இருக்கும். அடப்பு இருக்காது. நீங்கள் நாட்டுக்குள்ள வச்சு வேணா அடப்பு எடுத்துக்கலாம். அந்த நாட்டு வாத்து இருக்கு. நம்ம கிராமத்தில் வளர்க்குறது இந்த விவசாய நிலத்தில் வளர்ப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதுவும் அதே மாதிரி தான் முட்டை குஞ்சு. ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. அது சூப்பர். இது எல்லாமே எல்லா வாத்துகளும் நீங்க விற்பனை தான்? 4 வகையான வாத்து விற்பனை. இது வந்து 1 month கிடைக்குமா இல்லை 1 day கிடைக்குமா? இது எப்படி ப்ரோ? இப்போ உங்களுக்கு இது நாட்டு வாத்து, இப்போ ஒயிட் பேக்கினி, இது 2 மொத்தம் உங்களுக்கு டே ஓல்டா கிடைக்கும், மந்த் ஓல்டா கிடைக்கும், பிக் சைஸாகவும் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த மணிலா வாத்து, அந்த அன்னப்பறவை, அந்த கூஸ் வாத்து சொல்றாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் உங்களுக்கு பிக் சைஸ் மட்டும் தான் ப்ரோ கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த சின்ன சைஸு இப்போ ரேட்டு அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால அது செட் ஆகுதுல. இந்த மணிலா வாத்து, கூஸ் வாத்து மட்டும் தான் நம்மகிட்ட ரேட்டு இருக்கு. ஓப்பன் சொல்ற ரேட் ஹையாகவும் இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம வீடியோவில் பேசும்போதே ஒன்று சொல்லியிருந்தீங்க, இந்த ஃபேன்சி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அழகுக்காக ஒரு சிலர் வந்து 1-2 கோழிகள் வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. அது என்ன மாதிரியான கோழிகள் நீங்கள் வச்சிருக்கீங்க ப்ரோ? அந்த ஃபேன்சி கோழி பொறுத்தவரை பேந்தாம்னு சொல்லுவாங்க, சில்க்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கு ஃபேன்சி. இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ரகம் மாதிரி ப்ரோ. இந்த ஃபேன்சி கோழியில் என்னென்னு கேட்குறீங்களா, அந்த ஃபேன்சி கோழி இந்த கால் ஃபுல்லாக முடியா இருக்கும் ப்ரோ. இந்த கால் ஃபுல்லாக பெல்ஸ் நல்லா இருக்கும். இந்த புறாக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது தலையில் வந்து போலீஸ் கேப் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க முடியெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கும் ப்ரோ. வெயிட் வந்து அதிகமாக வராது, 1 கிலோ தான் வரும். ஆனால் அதுவே முட்டிச்சு அடப்பு எடுத்துக்கும். உங்களுக்கு நிறைய ஃபுல்லாக பெனிஃபிட் இருக்கும். அழகு நல்லா இருக்கும் ப்ரோ. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் 1000 கோழி இருந்தாலும் ஒரு கோழி இருக்குமா, ஒரு கோழி தனியாக தெரியும். சரி ப்ரோ. சரி, அழகாக இருக்குன்னுட்டீங்க. ஆனால் கடிக்காக பயன்படுத்தலாமா ப்ரோ? உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு சேவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 kg வரையும் வரும். நாட்டுக்கோழிலேருந்து அது எடுத்த பிரீடு தான். அது வெளிநாட்டு பிரீடு. நாம் வந்து இங்கே பெரிய அளவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சேவலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பொட்டக்கோழி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வைக்கிற வரையும் அழகு தான். எது வரையுமே எல்லாம் அழகு தான். கோழியும் அழகு தான், ஆடு அழகு தான், மாடு அழகு தான். ஆனால் ஒரு டைம் போயிடுது இல்லையா? சரி, அந்த மாதிரி டைமில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, சரிங்க ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் கோழி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்திருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் கோழியை பொறுத்த வரைக்குமே. அது நோய் மேலாண்மை கூட சொல்லலாம். அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா? ப்ரோ நம்ம இடத்த தான் ஃபார்ம் வச்சிடல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாமா கிட்ட வந்து வேலை செஞ்சோம் இல்லையா. மாமா கிட்ட வேலை செஞ்சும் போது ஒரு கோழிக்கு என்னென்ன நோய், நான் சீரியஸாக சொல்கிறேன், அவர் ரொம்ப பட்டிருக்காரு. அவர்கிட்ட தான் நானும் பட்டு தான் வந்திருக்கேனே தவிர நாமளும் சும்மா இடத்தையுமே வந்து 500 கோழி வளர்த்தா உடனே ஒரே மாதத்தில் 3000 கோழி 4000 கோழிலாம் ஆக்க முடியாது ப்ரோ. ஒவ்வொன்றும் நாம் பார்த்து வளர்க்கணும். இப்போ கோழி நம்ம வாங்குறதோட இல்லை, கோழி வளர்க்கணும் ப்ரோ. நீங்கள் ஓவர் ரிஸ்க் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. கோழி தினமும் காலையில் ஈவினிங் வந்து பாருங்கள். பார்த்து அந்த கோழி கண்ணு பொங்கியிருக்கா இல்லை என்ன இப்போ இருக்கான்னு பாருங்கள். கோழிக்கு எந்த ஒரு நோய் வரதுமே ஃபஸ்ட்டு வந்து சளியில் தான் ஆரம்பிக்கும். இந்த சளி மட்டும் நீங்கள் வராமல் பார்த்துக்காங்க ப்ரோ. உங்களுக்கு கோழி ஒன்றும் ஆகாது. அதேமாதிரி இந்த ராணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, வாய் திறந்து மூடும். இதுக்கு சில பல நோயில் இருக்குது. நீங்கள் எனக்கெல்லாம் சீரியஸாக சொல்கிறதுக்கு யாரும் அதிகமாக ஆள் இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு டேட்டில் இருந்தாலும் எனி டைம் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் கோழி வாங்கினா மட்டும் தான் கால் பண்ணலாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு கோழிக்கு எப்படி பார்த்துக்கணும், இல்லை உங்களுக்கு கோழி இந்த வகை இப்படி இருக்குது, இல்லை நான் கோழி மற்ற இடத்துல வாங்கிட்டேன் ஆனால் ப்ரோ அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நிறைய நியூஸ் வந்துச்சு ப்ரோ. அது நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த இடத்துலலாம் வாங்கிக்கோங்க.
நம்மகிட்ட வந்து நம்ம ஒரிஜினாலிட்டி நம்மகிட்ட வெளியே போகணுன்னு தான் சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கோம். நீ வாங்கிட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழி உங்களுக்கு வளர்க்க தெரியலையா, எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்கள், இல்லை அதிகமாக இருக்கா சொல்லுங்கள், நானே கூட எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ. சரி, இப்போ நம்ம நேர்களுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ப்ரோ. நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி செகண்ட் டைம் தான் நம்ம இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். போன வீடியோல சொல்லியிருந்தோம் 100 கோழி எடுத்தா 10 கோழி கன்ஃபார்மா போட்டு தரேன் ப்ரோ. பெரிய கோழி இல்லை, சின்ன கோழி. 100 கோழிக்கு 10 கோழி வந்து சின்ன கோழி மந்த் ஓல்ட்டு போட்டு தரேன். அதேமாரி உங்களுக்கு எனக்கு 500 கோழி வேணும், அது ஆஃபர் இல்லையா, இல்லை 1000 கோழி வேணும் ஆஃபர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் யாருமே கோழிக்கு வந்து கொடுக்காத ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்கிபேட்டர் தரேன். 500 கோழி எடுத்தால் 120 முட்டை வைக்கிற இன்கிபேட்டர் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அதில் 1000 கோழி எடுத்தால் உங்களுக்கு 120 முட்டை இன்கிபேட்டரு, ஒரு முட்டை தீவனம், 20 to 50 கோழி உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் ப்ரோ, நீங்கள் எடுக்கிற கோழியை பொறுத்து. வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க ப்ரோ. இவ்வளோ பார்த்துட்டோம், உங்கள் ஃபார்ம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லவே இல்லை. ஏன்னா நேரில் வந்து எடுக்கிறவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்குது ப்ரோ. ஒகேனக்கல் ரோடு இண்டூரில் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டேன், இல்லை நைட்டு கிளம்பி வந்துட்டேன், இல்லை டே வரனா நம்ம ஆஃபீஸ் இருக்குது ப்ரோ. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டே பண்ணி கூட நம்மளுக்கு வந்து நீ பொறுமையாக கோழி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லை கோழி வளர்க்குறத நான் பார்க்கணும், ஒன் டே ஃபுல்லாக பார்த்துட்டு நான் அடுத்த நாள் கூட கோழி எடுத்துகிட்டு போகிறேன்னாலே நம்மகிட்ட இருக்குது ப்ரோ. இல்லை என்னால் வர முடியல, நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிவரி பண்ணினாலே பண்ணிக்கிறோம் ப்ரோ. நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தருமபுரி லொக்கேட்டாக இருக்கு ப்ரோ. தருமபுரி ஒகேனக்கல் ரோடு இண்டூர் ப்ரோ. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா தங்கதுரை ப்ரோ. நம்பர் சொல்கிற மாதிரி 9042584018 ப்ரோ. இன்னொரு நம்பர் சொல்கிற மாதிரி 9025474018. இது 2 நம்பரில் நீங்கள் எனி டைம் 24/7 எப்போனாலும் கால் பண்ணலாம். ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு 24/7 கால் நீங்கள் கால் எடுக்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பிடி பலூட்ரி ஃபார்மோட கான்டாக்ட் டீட்டெயில் வீடியோவில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கோழி குஞ்சுகள் வேணுனாலும் பெரிய கோழிகள் வேணுனாலும் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி விவசாயம் சார்ந்த வீடியோக்கள், கோழி பண்ணை சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வானம் பார்த்த பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ப்ரோ.